ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வானதியோட அண்ணன அடிச்சு பொளந்துட்டு வீட்ல வந்து உக்காந்துருக்கிறாங்க. அப்ப பின்னாடியே வானதியோட அம்மா, அப்பா, தம்பி, அவங்க ஏரியா கவுன்சிலர் இவங்க எல்லாத்தையுமே அழைச்சுக்கிட்டு வராங்க. வந்த உடனே கவுன்சிலர், "என்னய்யா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு நெனைக்கிறீங்களா?" அப்படின்னு வாய்க்கு வந்தபடிலாம் அந்த கவுன்சிலர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அங்க வந்த நடேசன், "யோவ்! உனக்கு என்ன தெரிஞ்சு நடந்ததுன்னு தெரியுமா?" அப்படின்னு கவுன்சிலர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, பின்னாடியே போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்த உடனே, "என்னய்யா உங்களோட இதே பிரச்சனையா இருக்கு. எதுக்காகய்யா இவன போட்டு அடிச்சீங்க?" அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அந்த ஏரியா மக்கள் எல்லாமே ஒண்ணு கூடிடுறாங்க. எல்லாருமே அந்த குடும்பத்த பத்தி தப்பு தப்பா தான் பேசுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்பொழுதைக்கு அந்த இடத்துக்கு நிலாவும் வரல, வானதியும் வரல. ஃபர்ஸ்ட்டு நம்ம நிலா தான் வந்தாங்க. நிலா வந்த உடனே, "இவன் என்னைய பத்தி தப்பு தப்பா பேசுனாங்க. அதனால தான் வந்து இவங்க அடிச்சாங்க." அப்படின்னு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வானதி எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியனோட கடையில தான் இருக்கிறாங்க. "எங்க பாண்டியன காணோம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான்." அப்படின்னு கேட்க, அங்க இருக்கிற அந்த பையன் இருந்துகிட்டு, "என்னம்மா உனக்கு எதுவுமே தெரியாதா? நிலாவ கிண்டல் பண்ணது வேற யாரும் இல்ல, உன் அண்ணன் தான். ஸோ உன் அண்ணன் கிண்டல் பண்ணதுனால தான் எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க." அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, நம்ம வானதியும் கிளம்பி நம்ம பாண்டியனோட வீட்டுக்கே வராங்க. ஸோ இப்படி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து சப்போர்ட்டுக்கு நம்ம வானதியும் வந்து, "ஆமா, நான் வந்து என்னைய வந்து அந்த ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணல. நான் தான் பாண்டியன விரும்புறேன். அத பிடிக்காம தான் என் அண்ணங்காரன் அவங்கள கிண்டல் பண்ணி பேசியிருக்கான். அதனால தான் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க அடிச்சதுல எந்த தப்பும் இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேஸ எடுத்தீங்கன்னா, என்னைய ஈவ்டீசிங் பண்ணத நானும் கேஸ் குடுக்குறேன். அந்த கேஸையும் எடுங்க. அவன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நிலாவும் சொல்றாங்க. ஆனா, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பாண்டியனோட குடும்பத்த தான் தப்பு தப்பா பேசுறாங்க. அதனால ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. இந்த ஃபேமிலிய இந்த ஊர விட்டே அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்திகாவ காமிக்கிறாங்க. கார்த்திகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களும் வந்துடுறாங்க. அவங்களும் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஃபேமிலிய பிடிக்கவே பிடிக்காது. இந்த வீட்ட பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் அவங்க அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அம்மா, என்னோட மாமா இவங்க எல்லாத்துக்கும் இந்த வீட்ட அவங்க பேர்ல மாத்தணும்னு ஆசை. எங்க தாத்தா இந்த வீட்ட இவங்களுக்காக குடுத்தது. ஆனா அத பொறுக்கல. அதுக்காக தான் அவங்க வேணும்னே இப்படி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கிறாங்க." அப்படின்னு கார்த்திகாவும் நம்ம பாண்டியன் குடும்பத்துக்கு, சாரி, நம்ம சேரன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன செய்யறதுன்னே தெரியவே இல்ல. இந்த பக்கம் கவுன்சிலர் இருந்துகிட்டு, "நீங்க கம்ப்ளைண்ட் குடுங்க. நான் பார்த்துக்கிறேன். இந்த ஃபேமிலிய தூக்கி 5 வருஷம் ஜெயில்ல வைக்கிறேன்." அப்படி இப்படின்னு குதிக்கிறாப்புல. உடனே அங்க இருக்கிற கார்த்திகா அ வானதி இருந்துகிட்டு, "அப்படியா? நான் கோர்ட்ல வந்து நான் இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன். அப்ப எப்படி தண்டனை குடுப்பாங்கன்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நிலா இருந்துகிட்டு, "நானும் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன். அவன அரெஸ்ட் பண்ணுங்க." அப்படின்னு நம்ம நிலாவும் சொல்ல, இப்ப வானதியோட ஃபேமிலி வந்து என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.